ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சட்டுன்னு ஒரு வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸ். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் சரி, வேலைக்கு போகிற உமன்ஸ்க்கும் சரி, டக்குன்னு ஒரு ஹாட் வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அந்த பொடியை போட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு தாளிச்சு கொட்டினா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் காமிச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயும் விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் அதையும் தனியாக வறுத்து வச்சு இதோட போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு அரோமாவில் பொடி கிடச்சிடும். அந்த பொடியை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சு கொட்டுங்க. தாளிச்சு கொட்டி முடிச்சுட்டு நல்ல ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ் பொடியும் போடுங்க. ப்ரீமிக்ஸ் பொடி போட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் திரும்ப ஒரு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு திரும்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சோன்னா சுண்டக்காய் வத்தல் வறுத்து வச்சுருப்போம், அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டா சுவையான வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.